ஒரு ஏஜ் குரூப் 25-30 வயசுல இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு ஹார்ட் பிரஷ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நம்மளுடைய பல்லுடைய பிரிசில்ஸ், நம்ம இந்த பிரஷ் போர்ஷன் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் கடினமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பேஸ்ட் எடுத்து சும்மா நீங்க விரல்ல வச்சு பார்க்கணும். தேய்க்கும் போது இந்த மாதிரி நரநரன்னு இருக்கும் சில பேஸ்ட்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீம்ன்றது வந்துட்டு ஒரு ஏஜென்ட், அது ஒரு மருந்து மாதிரி பல்லுக்கு, நம்மளோட ஈருக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் சொல்லாமே தவிர அந்த சாம்பல்ல தேய்க்கிறது, இந்த சார்கோல்ல தேய்க்கிறது இல்ல அதிகமா கோவப்படுறவங்க, இல்ல இந்த நைட்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு சில பேர் கிரைண்ட் பண்ணுவாங்க, டீத்தை தேய்ப்பாங்க பல்ல. நீங்க சொன்னீங்க வந்துட்டு நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணணும், அப்பதான் நம்ம டீத் வந்து ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கேன், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் நல்லா விளக்குவேன், அப்பதான் வந்து எனக்கு டீத் வந்து க்ளீன் ஆகும். ஆக்சுவலா நம்ம அவ்வளோ டைம் எடுத்து ப்ரஷ் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம எப்படி ப்ரஷ் பண்றோங்கிற மெத்தட் தான் முக்கியமா சார்? இல்லை சார், ப்ரஷ் பண்ற மெத்தட் தான் முக்கியம். அதாவது காலையில நைட் ஒரு வேளையும் 2 நிமிஷத்துக்கு மேல ப்ரஷ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு ஏஜ் குரூப் 25-30 வயசுல இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு ஹார்ட் பிரஷ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நம்மளுடைய பல்லுடைய பிரிசில்ஸ், நம்ம இந்த பிரஷ் போர்ஷன் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் கடினமா இருக்கும். அது ஏன்னா நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஒட்டிட்டு இருக்கிற அந்த பார்ட்டிகள் கூட நமக்கு வந்து ப்ரஷ் ஆகி வெளியே வந்துடும். புரியுதுங்களா? ஆனா சில பேர் ஏஜ் ஆனவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் தேய்மானம் இருக்கும். அந்த தேய்மானம் ஆனதுனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பிரஷஸ் யூஸ் பண்ண முடியாது. ஹார்ட் பிரஷஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு பூச்சத்தன்மை ஜாஸ்தியாகும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாஃப்ட் இல்ல அல்ட்ரா சாஃப்ட் பிரஷஸ்ன்னு இருக்குது, அது தனியா இருக்கு. அந்த பிரஷஸ்லாம் சாஃப்டா இருக்கும், நம்ம தேய்க்கும் போது அவ்வளவு கடினமா இருக்காது, நமக்கு மிருதுவான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த பிரஷ்ல தான், அந்த மாதிரி பிரஷஸ் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பேஸ்ட்லயும் 2 வெரைட்டி இருக்குது, அப்ரேசிவ் டூத் பேஸ்ட், நான் அப்ரேசிவ் டூத் பேஸ்ட். அப்ரேசிவ் டூத் பேஸ்ட்ன்றது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பேஸ்ட் எடுத்து சும்மா நீங்க விரல்ல வச்சு பார்க்கணும். தேய்க்கும் போது இந்த மாதிரி நரநரன்னு இருக்கும் சில பேஸ்ட்லாம், அது வந்து அப்ரேசிவ் டூத் பேஸ்ட்னு சொல்லுவோம். அது நான் சொன்ன மாதிரி இளைஞர்கள் யூஸ் பண்றது. நம்மளுடைய பல்லு மேல இருக்கிற அந்த சின்ன சின்ன புள்ளியான அந்த கரைகள் அதெல்லாம் போறதுக்கு இந்த கடினமான பிரஷ், இந்த அப்ரேசிவான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணா அவங்களுக்கு அது போயிடும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு, இந்த தேய்மானம் ஆனவங்களுக்கு, கொஞ்சம் கூச்சத்தன்மை இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் அப்ரேசிவ் டூத் பேஸ்ட்னு சொல்லுவோம். அது இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்தா அந்த நரநன் இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி பிரஷஸ், அந்த மாதிரி பேஸ்ட் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு 40-50 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு ஏஜ் கேட்டகரிக்கும் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கு, பேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வில்லேஜ் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேப்பங்குச்சியில் விளக்குறது, அப்படின்னா வந்து மண்ணில் சாம்பலில் விளக்குறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரஷிங் மெத்தட் கரெக்டா இல்லை? அது ஃப்ராங்கா சொல்லணும்னா இட் டிபெண்ட்ஸ். ஒரு டாக்டருக்கும் டிஃபரான ஒரு ஒப்பீனியன் இது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீம்ன்றது வந்துட்டு ஒரு ஏஜென்ட், அது ஒரு மருந்து மாதிரி பல்லுக்கு, நம்மளோட ஈருக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் சொல்லாமே தவிர அந்த சாம்பல்ல தேய்க்கிறது, இந்த சார்கோல்ல தேய்க்கிறது, இந்த பிரிக்கு செங்கல்ல தேய்க்கிறது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால சேதம் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர எனக்கு தெரிஞ்சு நன்மைகள் கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த காஃபி, டீ, அப்படி இல்லைன்னா அந்த பச்சை வாழைக்காய் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா வந்து பல்லு கரையாகும் அப்படின்பாங்க. ஆக்சுவலாக உண்மை தானே? கரைன்றதை விட கலர் மாறும். அதாவது நம்மளுடைய காஃபி, டீ, இல்லை இந்த நம்ம சாப்பிட்ற இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், பெப்சி, கோக்கு எதுவாக இருக்கட்டும், இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்க, இந்த பாக்க போடுறவங்க, எதுவாக இருந்தாலுமே அந்த அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களில் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அது உங்களோட பல்லில் வந்து அட்டாச் ஆகிக்கும். புரியுதுங்களா? அது நம்ம இமீடியட்டாக நம்ம வாய்க்கு பிடிச்சிட்டோம், பல் தேய்ச்சோம்னா ஓரளவுக்கு கரைகள் போயிடும். ஆனால் சிலது வந்து நம்ம பல்லு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஃபுல்லா ஸ்மூத்தா ஃபிளாட்டா இருக்காது, அது சில பேருக்கு கொஞ்சம் நரநரன்னு இருக்கும் அந்த கரைகள். அது என்ன ஆகும்னா, அந்த காஃபி, டீ இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன பொருட்கள் ஏதாவது சாப்பிடும்போது இல்லை வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த ஜூஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து அதோடைய கரைகள் வந்துட்டு நம்மளுடைய அந்த இடுக்குல போய் மாட்டிக்கும். அது வந்துட்டு இமீடியட்டா போகாது, கொஞ்ச நாள் அது அக்யூமுலேட் ஆக அது உங்களுடைய பல்லோட கலராகவே
இது வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அந்த இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கிளீனிங் பண்ணணும்னு சொல்றது, நம்ம சாப்பிட்ட உடனே வாயை கொப்பளிக்கணும்னு சொல்றது, நைட்டு பல் தேய்க்கணும், இல்லை ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்றது, இது எல்லாமே அதுக்கு தான். ஓகே சார், இப்போ வந்து ஹெல்த்தியான டீத் அப்படின்னா அதோட கலரை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஒயிட்டா இருக்கிற டீத் தான் ஹெல்த்தி, இந்த எல்லோயிஷா இருக்கிற டீத் ஹெல்த்தி இல்லை? கிடையாது. பல்லுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு நம்மளுடைய கலர்ல பேஸ் கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு நம்மளுடைய எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், நம்மளுடைய எலும்போட லெவல் எவ்வளோ தூரத்துல இருக்குது, நம்மளுடைய பல்லு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நம்ம பல்லு ஆடாம இருக்கும். புரியுதுங்களா? ஈர் எந்த லெவல்ல இருக்குது, நம்ம பல்லோட ஈர் வந்து எந்த லெவல்ல இருக்குது, இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த்தியான டீத்துக்கு. கலர் வந்துட்டு இண்டிகேஷன் கிடையாது. சில பேர் அவங்களுடைய பிறவிலேயே அந்த கலர்ல இருப்பாங்க, அந்த கலர்ல தான் வளரும் அப்படின்றது. நம்மளுடைய எல்லாருடைய பற்களுமே ஆக்சுவல் ஃபுல் ஒயிட் கிடையாது, பேர்ல் ஒயிட். ரொம்ப ரேரான பீப்புளுக்கு தான் அந்த பேர்ல் ஒயிட் கலர்னு இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டான ஒயிட். நமக்கு எல்லாருக்குமே அந்த எல்லோவிஷ் ஒயிட் தான் நமக்கு நார்மலான அந்த ஒரு டீத் கலர். ஓகே சார், பல் தேய்மானம் அப்படின்னா என்ன சார்? பல் தேய்மானம் அப்படின்றது நம்மளுடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம பல்லுடைய 3 லேயர்கள் இருக்கு. புரியுதுங்களா? அந்த எனாமல், டென்டின், பல், இந்த 3 லேயர் இருக்கு. கொஞ்சம் வயசானவங்க, அதாவது 40-50 வயசு தாண்டினவங்க, இல்ல அதிகமா கோவப்படுறவங்க, இல்ல இந்த நைட்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு சில பேர் கிரைண்ட் பண்ணுவாங்க, டீத்தை தேய்ப்பாங்க பல்ல. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆகும்னா பல்லோட இந்த மேல் லேயர் தேயாகும், பல்லுடைய ஒரிஜினல் சைஸை விட கொஞ்சம் கம்மியாகும். அது எதனாலனா பல்லு வந்து பல்லு நம்மளே வாண்டடா கிரைண்ட் பண்றதுனாலயோ, இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பல்ல ரொம்ப ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுத்து தேய்ப்பாங்க. பல்லு அதிகமா அழுத்தி தேய்ப்பாங்க. பல் அவ்வளவு அழுத்தி தேய்க்கவே கூடாது. அது ஒரு மேஜர் ரீசன் பல் தேய்மானத்துக்காக. புரியுதுங்களா? பல தேய்மானம் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பல்லுடைய மேல் சர்ஃபேஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சுதான் அந்த பல்லு வந்துட்டு தேய்ச்சி உங்களுக்கு ஃபிளாட் ஆகும் மேல் சர்ஃபேஸ். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பல்லு வந்து அன்ஈவனா வளர்றதுக்கான ரீசன் என்ன சார்? அது ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து. சில பேருக்கு என்ன ஆகும்னா பால் பல்லு சரியான டைம்ல விழாது. புரியுதுங்களா? சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா விழும், சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே விழுந்துரும், சில பேருக்கு பால் பல் வந்து கரெக்டான டைம்ல முளைக்காது. அதாவது ஒரு பல்லு அந்த டைம்ல முளைச்சதுன்னா இன்னொரு பல்லு வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு முளைக்கும். அது ஏன்னா அந்த உள்ள இருக்கிற பல்லு அப்படியே இருக்கும், வெளியே வராது உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா வளரும் போது பல்லுடைய சீரமைப்பு சரியா வராது. அது வளரும் போது ஏற்படுற ஒரு விஷயம். சில பேருக்கு சரியாவே வளர்ந்துரும், சில பேருக்கு 1-2 பல்லு மட்டும் திரும்பி இருக்கும், சில பேருக்கு ஒரு பல்லு மட்டும் முன்னாடி. அது சீரமைப்பு பிரச்சனைன்றது வளர்ப்புலேயே நடக்கிற ஒரு விஷயம். அது நம்ம நோட் பண்ணிட்டே வரணும். இதுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலயே ஏதாவது பண்ணணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அது வளரும் போது அது நடக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா டீத் வளர்றதுக்கான ரீசன் என்ன சார்? ஜீன்ஸ், ஜெனடிக்ஸ் தான். சில பேருக்கு அதாவது டூத் பட்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய பல்லு வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பட்டு ஒன்று இருக்கும். அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த நம்ம பற்களுக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப ரேர், எல்லாருக்கும் நடக்கும்ன்றது கிடையாது. ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அது. யாராக்கா சூப்பர் நியூமரரி டீத்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதாவது நம்மளோட 28 இல்ல 32 பல்லு தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு 2 பல்லு எங்கன்னா ஒரு சைட்ல முளைக்கும். நம்மளோட தாடைக்குள்ள நம்ம கரெக்டான ஆர்ச்ல கூட முளைக்காது, ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல எங்கேயாச்சும் உள்ள இருக்கும். ஓகே சார், நான் வில்லேஜ் சைட்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நாமளாம் இந்த நீங்கள் சொன்ன இந்த பால் பல் விழுந்த அப்புறம் முளைக்கல அப்படின்னா யாருன்னா மாமா வந்து நெல்மணி வச்சு இப்படி இந்த ரூட்ல வந்து கீறி விட்டாங்கன்னா பல்லு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நாங்களே பண்றோம். பட் நாங்க அந்த சொன்ன மாதிரி நெல்மணி வச்சு பண்றது அதுவும் பண்ணுவாங்க சில பேர். பட் நாங்க எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அதோடைய மேல் சர்ஃபேஸை லைட்டா கீறிவிடும். சில சமயம் என்ன ஆகும்னா ஈரோடைய திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அந்த இடத்துல. அது நம்மளுடைய அடியில இருக்கிற அந்த பல்லுடைய ஃபோர்ஸை கூட அந்த தாக்கத்தை கூட மீறி வராது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில நம்ம என்ன பண்ணணும்னா அதை வர வைக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்றோம். அது நம்ம லைட்டா கீறி விட்டோம்னா அது ஜஸ்ட் அது பாட்டுன்னு ஒரு 1 or 2 daysல அது வெளியே வந்துடும். அப்ப அது உண்மைதானே? ஆமா பண்ணுவாங்க. அது நல்லதுதான், அது கெட்டது கிடையாது. பட் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வந்து ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட்ல பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்க வேற எங்கன்னா கீறி விட்டீங்கன்னா அந்த ஈர உங்களுக்கு வலி கொடுக்கறதுக்கோ பாதிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நாங்க இங்க வலி இல்லாம உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஹெவியான ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிட்டாலோ இல்லை ப்ரஷ் பண்ணும் போதோ வந்து ப்ளீட் ஆகிறது இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன? அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் என்னன்னா ஈரனுடைய பாதிப்பு. அதாவது நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் இந்த சாஃப்டான பிளாக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம நாளடைவில் அதை கிளீன் பண்ணாமல் விட அதை கட்டியான ஒரு அழுக்கா மாறும். புரியுதுங்களா? சில டைம் இந்த அழுக்கெல்லாம் நம்ம ஈருக்குள்ளே தான் போய் உட்காரும். அது என்ன ஆகும்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக அந்த கட்டியான அழுக்கில் போய் படும்போது அது நம்ம ஈரை குத்தி நமக்கு ரத்தத்தை உண்டாக்குது. ஈருக்குள்ளே இருக்கிற அழுக்குன்னு சொல்லலாம், இல்லை ஈருக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் சொல்லலாம்.
புரியுதுங்களா? இதனாலதான் அந்த ப்ளீடிங்ன்ற ப்ராப்ளம் வருது. நம்மளோட பல் ரத்தம் கசியறதுக்கான காரணம் அதுதான். இதை நம்ம கண்டிப்பா காப்பாற்ற முடியும். இதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த சிம்பிளா ஒரு 2-3 பல்ல ரத்தம் வருது, இல்ல கொஞ்சமா ரத்தம் கசியுது, நான் பல் தேய்க்கும் போது மட்டும்தான் எனக்கு ரத்தம் வருது, மற்ற நேரத்துல கிடையாது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஜஸ்ட் ஈரை லைட் கிளீன் பண்ணி விட்டுடுவோம். டீப்பா கொஞ்சம் நம்மளோட ஈரை கிளீன் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கியூரட்டாஜ். கியூரட்டாஜ்ன்றது என்னன்னா, நம்ம ஈருக்குள்ள இருக்கிற அழுக்கல்களை நல்லா டீப்பா உள்ள இறங்கி நம்ம ஃபுல்லா கிளீன் பண்றதுதான். புரியுதுங்களா? இதுல 2 விதம் இருக்கு. மேனுவலா நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்றது ஒரு விதம் இருக்குது. இன்னொரு விதம் லேசர்ன்னு சொல்லுவோம். லேசர் ரேஸ் மூலியமா அந்த ஈருக்குள்ள இருக்கிற அழுக்க நம்ம டீப் கிளீன் பண்ணி எடுக்கிறோம். இந்த லேசர் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ரத்தம் கசியறது கம்மியாகும். உங்களுக்கு நம்ம ப்ரொசீஜர் பண்ணும் போதே கொஞ்சம் ரத்தம் கசியும் நமக்கு. இந்த லேசர்ல பண்ணோம்னா இந்த ரத்தம் கசியறது உங்களுக்கு கம்மியாகும். பிளஸ் உங்களுக்கு அந்த ஆறுற டைம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இதோடைய 3வது ஸ்டேஜ் தான் ஃபிளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் டீப்பரான ப்ரொசீஜர். அது என்ன பண்ணுவோம்னா, ஈரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அழுக்கு, நம்ம என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு திருப்பி ஈரை நம்ம தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம். இது எந்த அளவுக்கு நம்ம ஈர் நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்குதுன்றத பொறுத்து.